ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் லைவ் அப்டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். விசித்ராக்கும் தினேஷ்க்கும் ஆகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷாஜி ஒரு பயங்கரமான கேள்வியை தினேஷ் கிட்ட கேட்டார். தினேஷ் என்ன பண்ணார் அப்படின்னும் விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது யாருக்காக அப்படின்னா, விசித்ராவோடைய ஃபேமிலி எப்போ வருவாங்க அப்படின்னு தான் பயங்கரமாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் உள்ளே இருக்கிறவங்க கூட ஏன் இன்னும் இவங்களாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மதியம் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. விசித்ரா செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ரொம்பவே பாசிட்டிவாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட ஃபேமிலி உள்ளே வந்தது விசித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க 3 மகன்களும் கூட இருந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவருடைய கணவர் ஷாஜி ரொம்பவே ஸ்மூத்தாக எல்லாருக்கிட்டையும் பேசி அவ்வளோ அழகாக எல்லாருக்கூடையும் நடந்துக்கினார். அவ்வளோ டிக்னிஃபைடாக எல்லாருக்கூடையும் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லி, யாரையுமே எந்த குறையும் சொல்லாமல், யாரை பற்றி எந்த ஒரு தப்புமே சொல்லாமல் அவ்வளோ ஒரு டிக்னிஃபைடாக எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ மரியாதையாக பேச முடியுமோ அவ்வளோ மரியாதையாக பேசினார். அவங்க வந்த உடனே எதுவுமே ஃபேக்காக இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி விஷயத்தை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், வீட்டுக்கு வாடகை கொடுத்தீங்களா, ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டீங்களா, பசங்க டியூஷன் போகிறாங்களா, ஃபுட்பால் கிளாஸ் போகிறாங்களா, ஃபுட்பால் கிளாஸ் போகலையா, ஏன் என்னாச்சு, எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே நார்மல் கான்வர்சேஷன். நான் எப்படி வெளியில் இருக்கேன், நான் நல்லா ப்ரொஜெக்ட் ஆகிறேன்னா ஆகலையா அப்படின்றதெல்லாம் எதுவும் பற்றியுமே பேசலை. அவங்க ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக எல்லா விஷயத்துமே பேசினாங்க. அப்புறம் அவங்களோட மகன்கள் வந்த உடனே அவங்கள எல்லாமே ஆற தழுவி கொஞ்சி, அவங்களோட சின்ன பையனுக்கு மீசம் முளைஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்து, 2 மாதம் தானே நான் இல்லை, அதுக்குள்ளே உனக்கு மீசெல்லாம் வளர்ந்துருச்சேன்னு சொல்லி அவங்கள கொஞ்சினது எல்லாமே ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க கண்டஸ்டண்ட்டை பற்றியும் எல்லாரை பற்றியுமே ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தார் ஷாஜி. அவருடைய மூத்த மகனான ரோஷன் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் அர்ச்சனா அக்கா தான் அப்படின்னு சொல்லி, அர்ச்சனா தான் அவருடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட தந்தை எல்லாருமே மோஸ்ட்லி எனக்கு அர்ச்சனா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்துச்சு, ஆனால் என்னோட பசங்க 2 விஷயத்துக்காக மட்டும்தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எதுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, அர்ச்சனா பொம்மை டாஸ்கில் பேசின ஒரு விஷயத்துக்காகவும், தினேஷ் அந்த சுகர் விஷயத்துக்காக பேசின ஒரு விஷயத்துக்காகவும் தான் அவங்க 2 பேருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த 2 விஷயத்தை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக சொன்னார். அது கூட ஒரு குறையாக சொல்லலை. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் தினேஷ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியாது. அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவருக்கு இது தப்பு கரெக்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுடைய குடும்பத்துக்கு இது ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணியிருக்கு, அவங்களோட குடும்பத்தில் இது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தினேஷ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் விசித்ரா கிட்ட போய். விசித்ரா கிட்ட ஐ எம் சாரி மேம், இது உங்களுக்கு ஹர்ட் ஆயினா ரொம்ப ரொம்ப சாரி, நான் இது பண்ணணும்னு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக சாரி சொன்னார். இது ரொம்ப பார்க்கும்போதே பயங்கர ஜென்யூனாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலியை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ அழகாக தினேஷ் பண்ணது ரொம்ப பேர் பாராட்டிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ஷாஜியும் அந்த அளவுக்கு டிக்னிஃபைடாக அவர் குரலாக சொல்லாமல், நான் இதை சொல்லணும்னு சொல்லலை, உங்களை இது பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை, எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் இது, அவ்வளோதானே தவிர இதை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது, இது ஒரு கேம், நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த கேமை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டார். உள்ளே அவரோட மனைவியை கொஞ்சினதாக இருக்கட்டும், மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசினதாக இருக்கட்டும், அவங்க பசங்களோட இருந்த அவங்க உறவாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ டிக்னிஃபைடாக அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப கண்ணில் ஒத்துக்கிட்டு விசித்ராக்கு இப்படி ஒரு கணவரா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லபடியாக பேசி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி நல்லபடியாக அவங்கள வெளியில் அமுச்சு வச்சாங்க. அவங்க வெளியில் போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்க்கும்போது தினேஷை ஒரு இடத்துல பாராட்டி தான் ஆகணும். அது கண்டிப்பாக கேம், அதை தாண்டி ஃபேமிலியை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த சாரி சொன்னதை நம்ம பாராட்டி ஆகணும் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.